ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 228. இதில் தச்சகன் என்ற பாம்பின் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் பண்டிதர் ஒருவர் முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான உலக சக்கரவர்த்தி மகாராஜா பாம்பு தீண்டி இறக்கப் போகின்றார் என்ற செய்தியை அவர் அறிந்தார். இப்பொழுது அந்த பண்டிதர் பாம்பு விஷத்தை முறிப்பதில் திறமை உடையவர் ஆவார். தமது திறமையால் மகாராஜாவை காப்பாற்றி பொன்னும் பொருளும் பெறலாம் என நினைத்தார். அதன்படி மகாராஜாவை காணச் சென்றார். அவருடைய நோக்கத்தை அறிந்து கொண்ட தச்சகன் என பாம்பு அந்த பண்டிதரின் முன்னால் ஒரு பிராமண உருவில் வந்தான். அந்த பாம்பு ஆன அவன், ஓ ஐயா, தாங்கள் எங்கே செல்கின்றீர்கள் என அவரிடம் கேட்டான். பாம்புகளின் தலைவன் தச்சகன். அந்த பண்டிதரும் தம்முடைய பயணத்தின் நோக்கத்தை கூறினார். உடனே தச்சகன் தன்னுடைய சுய உருவை எடுத்துக்கொண்டான். ஓ, நான் தான் தச்சகன். நான் மன்னனை கடிப்பதும் உறுதி, அவர் இறப்பதும் உறுதி என்றான் அவன். ஆனால் அவர் தம்முடைய திறமையில் தமக்கு நம்பிக்கை இருக்கிறது என கூறி பயணத்தை தொடர முயன்றார். இப்பொழுது தச்சகனோ அவரை தொடர்ந்து வந்து, ஓ நில்லுங்கள், இதோ இங்கு ஒரு மரத்தை நான் என் விஷத்தால் சாம்பல் ஆக்குகின்றேன், அதனை மீண்டும் துளிக்கச் செய்ய முடியுமா என கேட்டான். இப்பொழுது அந்த தச்சகன் மரத்தை தன்னுடைய விஷப்பற்களால் தீண்டியதும் மரம் எரிந்து சாம்பல் ஆகிவிட்டது. இதனை கண்ட அந்த பண்டிதர் சாம்பலை எடுத்து சேர்த்து மந்திரங்களை ஜபிக்கலானார். அது செடியாகி இலை பரப்பி கிளை விரித்து திரும்ப மரம் ஆகிவிட்டது. இந்த விந்தையை கண்டு தச்சகன் வியந்து போனான். அந்த பண்டிதருக்கு இத்தகையதொரு தனித்திறமை இருந்ததால் பாம்பு தீண்டிய மகாராஜாவை இவர் காப்பாற்றி விடுவார் என நினைத்தான். அதனால் தச்சகன் அவரிடம் வேண்டிக் கொண்டு அவருக்கு வெகுமதி அளித்தான். இந்த வெகுமதிகளை பெற்றுக்கொண்ட அந்த பண்டிதர் மகாராஜாவை பார்க்காமலேயே தனது இருப்பிடம் திரும்பிவிட்டார். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே. ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.